ஹாய் ஹலோ வெல்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தலைவர் 173 ஃபிலிமோட டேரக்டர் யாருன்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ராஜ்கமல் ஃபிலிம் சார்பாக கமல் சார் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அண்ட் டேரக்டர் வந்து லோகேஷாக இருக்குமா, நெல்சனாக இருக்குமா, இல்லை வேறு ஏதாச்சும் அப்கமிங் டேரக்டர்ஸாக இருக்குமான்லாம் நிறைய ரூமர்ஸ்லாம் போயிட்டு இருந்த சுச்சுவேஷனில் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவு திடீர்னு குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி சுந்தர் சி சார் இருந்தால் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காம்போக்கு வந்து ரெண்டு விதமாக வந்து ஆக்சுவலாக வந்து சோஷியல் மீடியாவில் ரெஸ்பான்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு அவுடேட்டடான டேரக்டர், அரண்மனை மூவி இந்த பேய் கான்செப்ட் வச்சு தான் இவர் ஒப்பேற்றிட்டுருக்காரு அப்படின்ட்டு ஒரு விதமான ஆடியன்ஸ் வந்து அப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. இன்னொரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாத்தையில் வந்து ஒரு நல்ல ஒரு ரூரல் பேக் ட்ராப்பில் ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் வந்து தலைவர் எதிர்பார்த்தாரு. பட் சிவா சார் வந்து அதை பூர்த்தி பண்ணலை, கொஞ்சம் கிரிஞ்ச் மேக்ஸாக பண்ணிட்டாரு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து சுந்தர் சி வந்து கரெக்டாக பண்ணுவார். அருணாச்சலம் மூவி ஆக்சுவலாக வந்து சுந்தர் சி சார் தான் வந்து அருணாச்சலம் மூவியை பண்ணார். அது வந்து தலைவருக்கு ஒரு சூப்பரான பிளாக் பஸ்டர். அண்ட் இன்றைக்கி வரைக்குமே வந்து அதில் வர அந்த சிங்கம் என்ற புறப்பட்டது சாங்லாம் வந்து நிறைய பேர் கூஸ்பம்ஸாக இருக்கும் கேட்குறப்ப. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அதே மாதிரி ஒரு ஃபிலிம் அந்த மேஜிக் வந்து திரும்ப பண்ணுவாருன்னு ஒரு சில ஆடியன்ஸ் வந்து சொல்கிறாங்க. சிவா சார் எதை மிஸ் பண்ணாரோ அதை சுந்தர் சி சார் வந்து ரஜினிக்கு பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, என்ன தான் வந்து அரண்மனை சீரீஸ் ஆகட்டும் அண்ட் அதுக்கு முன்னாடி வந்த சில மூவிஸ்லாம் கூட சுந்தர் சி சார் வந்து நல்லா கிரிட்டிக்ஸ் வந்து அது பெருசாக பாராட்ட மாட்டாங்க. புதுசாக இருக்குது, இந்த கான்செப்ட் நல்லா இருக்குது, அந்த கான்செப்ட் நல்லா இருக்கலாம் சொல்ல மாட்டாங்க. பட் ஃபேமிலியோட தேட்டருக்கு போய் பார்க்குற ஆடியன்ஸ் வந்து எல்லா மூவி அரண்மனை 1, 2, 3, 4 வரைக்கும் எல்லாமே வந்து தேட்டர்கள் ஹிட்டு தான். அண்டு அவர் வந்து இப்போ நல்லாவே அவரோட இதை வந்து மாற்றிருக்காரு. ஆக்சுவலாக வந்து பழைய ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய டேரக்டர்ஸில் சுந்தர் சி சார் வந்து கொஞ்சம் அப்டேட்டாகவே ஆகிருக்காரு. ஸோ வந்து எனக்கும் வந்து அதான் தோணுது, அவர் வந்து அருணாச்சலம் மூவியில் வந்து பண்ண மேஜிக்கை கண்டிப்பாக திரும்ப பண்ணுவார்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்படியும் நெக்ஸ்ட் இயர் திவாலி இல்லைனா அதுக்கு நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு அந்த மூவி வரும்னு எதிர்பார்க்குறாங்க. நானுமே வந்து ஒரு நல்ல ஒரு ரூரல் என்டர்டெய்னர் எதிர்பார்க்குறேன். நீங்கள் வந்து சுந்தர் சி ரஜினி சார் காம்போவில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ்.